2025 நடக்க போற G7 உச்சி மாநாட்டுல நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கனடா நாட்டினுடைய பிரதமரான மார்க் கார்னே அவர்கள் தொலைபேசி வாயிலா அழைப்பு விடுத்திருந்தாரு. சோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா 2 நாடுகள் பேசிட்டாங்க, சமரசமாயிட்டாங்க, மோடி அவர்கள் கலந்துக்க போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல கனடா நாட்டில இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பயங்கரமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தேசிய கொடியை கிழிக்கிறது, மோடி அவர்களோட உருவப்படத்தை எரிக்கிறது, இவ்வளவு ஏன் நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமரான இந்திரா காந்தி அவர்களோட உருவ பொம்மையை புல்லட் ஹோல்ஸோட வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமா கில் மோடி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பதாகையை வச்சு இந்தியன் எம்பசி முன்னாடி நின்று நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு கனடா நாட்டினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டான மோச்சா பெசிர்கன் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல மோடி அவர்கள் கனடாக்கு வந்தாரு அப்படின்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு இது எல்லாத்தையும் நானும் வெளியிடுறேன், இதனால என்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கில் மோடி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பதாகையும் புல்லட் ஹோல்ஸோட இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களோட இந்த உருவ பொம்மையும் பாக்குறப்ப மோடி அவர்களுக்கு உண்மையானவே ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு அவர் இந்த பதிவை போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம இந்தியால இருந்துமே நிறைய பேரு ஆமா மோடி அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால அவர் இந்த G7 மாநாட்டுல கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.